Welcome back to the Making Tamizha YouTube channel. Guys, நம்ம இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ண போறோம். சோ அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட்டை வச்சு தான் இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே கிரியேட் பண்ணதான். இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சோ உங்ககிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கர மாதிரி ஒரு கட்டு கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கட்டு கம்பி பாத்தீங்கன்னா 3 ல இருந்து ஒரு 2 டைம். சோ 2 ல இருந்து பாத்தீங்கன்னா 3 டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா சுத்திக்கோங்க. சோ எந்த மாதிரினா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பெண்ட் பண்ணா பெண்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. அதான் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் ஃபிஷிங் பண்றதுக்கு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தான் கொசு வலை, மீன் பிடிக்கிற வலை அதெல்லாம் வெச்சுக்கோங்க. சோ கடையில பாத்தீங்கன்னா மார்க்கெட் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா பூண்டு வரும் பாத்தீங்கன்னா அந்த பூண்டு சாக்கு எடுத்து கூட நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி நைஸான துணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நைஸாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கொசு வலை மாதிரி ஒரு துணிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துணி எடுத்து பேக் மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பேக் மாதிரி தைச்சிட்டு அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சோம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கட்டுக்கம்பியில் ரவுண்ட் போட பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேறு குச்சி ஸோ நீட்டான ஒரு கம்பி அந்த மாதிரி தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் நெட் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே கிரியேட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துலாம் வாங்கணும் தேவையே இல்லை. அண்ட் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சின்னா பார்த்தீங்கன்னா ராடு ஃபிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஃபிஷிங் பண்ணுறதுக்கு போயிடலாம். அண்ட் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு போகிறதுனா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்ற கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாத பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்து அண்ட் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபிஷிங் பண்ண போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம். இந்த காவாயில் தான் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம். அண்ட் இந்த காவா பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி நிறுத்திட்டாங்க. தண்ணி எடுத்து விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் காவா வெறியும் பார்த்தீங்கன்னா தண்ணி போகும். ஸோ ஆளே முழுத்துற அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி போகும். ஏன்னா இந்த காவா பார்த்தீங்கன்னா ஏரியில் கரெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ வருது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறுத்திட்டாங்க. இதில் தான் இந்த தண்ணி தேங்கி நிற்கிது பார்த்தீங்கன்னா பரின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஏகமாக பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது. அண்ட் இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பிடிக்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள். எக்கச்சக்கமான மீனுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓடினே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்துக்கிறதுனால அந்த பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து கிளார் அடிக்கும். அந்த தண்ணியில் படமாக பார்த்திங்கன்னா கிளார் அடிக்கிறதுனால உள்ளக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளக்கிறது எல்லாமே தெரியும். மீன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தெரியும். நான் இருங்க ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஓரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ்லாம் ஏகமாக சுற்றுது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கரை சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் ஏகமாக சுற்றுது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த மீனோட குஞ்சுங்க ஸோ ஏகமாக சுற்றுது, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சின்ன சின்னதாக சுற்றுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் தான். ஸோ ஏகமாக சுற்றுது. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பிடிக்க போகிறோம். ஸோ இப்போ சிக்குமா என்னன்னே தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி சிக்குதா இல்லை சிக்கலையான்னு சொல்லி நம்மளோட ஃபிஷிங் நெட்டை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், காலுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா வந்து போகுது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா கால் மேலே அப்படியே ஊர்ந்து போகுது. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே கூசுது, கால்லாம் பார்த்திங்கன்னா கடிக்கிற மாதிரி இருக்குது, கூசுது. அண்ட் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், எக்கச்சக்கமாக மீன்லாம் இருக்குது. இந்த சாக்கு கடியெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏகமாக ஃப்ரைஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த சாக்கு ஸோ சக்கைங்கெல்லாம் அங்கே தேங்கி நிற்கிது பாருங்கள். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஏகமாக பார்த்திங்கன்னா மீன்லாம் இருக்குது. அந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா ஸோ லைட்டாக பார்த்திங்கன்னா தண்ணியில் அசையை கொடுத்தாலே பார்த்திங்கன்னா ஓடி போயிடுது. அந்த சக்கைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நவுத்திட்டு காமிக்கிறேன். அந்த பாருங்கள் எக்கச்சக்கமாக மீன்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த சக்கையை பார்த்திங்கன்னா நவுத்தி விட்ட உடனே உள்ளேருந்து பாருங்கள் ஃப்ரைஸ் தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதாக வருது, நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிற மீன்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேருந்து எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது. இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பிடிக்க போகிறோம். நம்மளோட வலையை இப்போ எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம அந்த குச்செல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வலையை வீசி பார்க்கலாம். ஸோ வலையை பார்த்திங்கன்னா வீசின உடனே பாருங்கள் அங்கே இருக்கிற எல்லாமே இப்படி தெரிச்சுன்னு ஓடுதுங்க. கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா வலையை கிட்ட கூட வந்து பார்க்க மாட்டேங்குது. இல்லை கலராக என்னான்னு தெரியல, நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணி பாருங்கள், என்னன்னு தெரியல. ஸோ வலை கிட்ட கூட பார்த்திங்கன்னா வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ட்ரைலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே சிக்கலை. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரை போட்டு பார்க்கலாம். ஸோ சிக்குமா சிக்கலையான்னு சொல்லி. ஸோ கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் செத்து போய் கிடக்குது, குட்டி தான். நான் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஒன்று செத்து போய் கிடக்குது. ஸோ இது எப்படி செத்துச்சுன்னு தெரில. ஸோ இது ஐஸ் அவ்வளோதான் நடக்குது. ஸோ இதை போட்டுட்டு நம்ம வேலையை இப்போ திரும்பி கவனிக்கலாம். ஒரு மீன் கூட பார்த்திங்கன்னா சிக்கவே இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா உஷாராக ஓடி போயிருதுங்க. கைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட பார்த்திங்கன்னா நம்மளோட வலையில் சிக்கவே மாட்டேங்குது, என்ன காரணம் தெரியல. ஸோ கலராக என்னன்னு தெரியல. ஒரு மீன் கூட பார்த்திங்கன்னா சிக்கவே இல்லை.
ஸோ நம்ம பார்த்திங்கன்னா திரும்பி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சிக்கும். திரும்பி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். மீன்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே சிக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சின்னு ஓடிடுது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இறால் குட்டி பார்த்திங்கன்னா சிக்கிருக்குது. ஸோ ரொம்ப சின்னதாக தாங்க இது பார்க்குறதுக்கு. அண்ட் ஒன்று தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கிருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா எடுத்து காமிக்கிறேன், வெளியே எடுத்து காமிக்கிறேன். என்னால் பார்த்திங்கன்னா கேமரா பிடிச்சின்னு எடுக்க முடியல. அதனால பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ இது இறாலாம் என்னன்னே தெரியல, பார்க்கறதுக்கான இறால் மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள் சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. சரி போச்சு, கையிலேருந்து நழுவி தண்ணியில் திரும்பி விழுந்துருச்சு. சரி போகட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று சிக்குச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா திரும்பி சிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததை பார்த்திங்கன்னா திரும்பி வலையை அலசலாம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ ஒரு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இறால்லாம் சிக்கிருக்குது. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் தண்ணியில் பாருங்கள் போகுது. ஸோ எத்தனை சிக்கிருக்குதுன்னு தெரியல, நான் வெளியே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இருங்க. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த வலையிலே பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக போட்டப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்ணாடி மீன், அதுக்கப்புறம் ஒரு 5 இறால் சிக்கினுக்குது. ஸோ மேலே தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள், அந்த கண்ணாடி மீன் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது கிளாஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் இன்ஜெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அக்வாரியம்லாம் தருவாங்க. இது வாங்கவே வாங்காதீங்க. ஸோ நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஸோ ஒரு 1 வீக் தான் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செத்து போயிடும். இது ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் பார்த்திங்கன்னா கலர்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் இது வாங்கவே வாங்காதீங்க. ஸோ அதுதான் சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. வாங்கினாலும் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். ஸோ அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த மீனை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ கலர்லாம் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால. அவ்வளோதான் கைஸ், நம்ம 1 மணி நேரமாக பார்த்திங்கன்னா போராடி ஒரே ஒரு கிளாஸ் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் 5 இறால் தான் கிடச்சிச்சு. ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக கிளம்பணும். ஸோ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இருட்டினே வருது, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிடலாம் இப்போ. அண்ட் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏகமாக பார்த்திங்கன்னா குட்டி ஃப்ரைஸ் எல்லாம் போகுது. இப்போ பாருங்கள் அந்த வலையை எடுத்த உடனே பாருங்கள் காலு கீழெல்லாம் வந்துட்டு போகுது. ஸோ பாருங்கள் வலை இல்லாத பார்த்திங்கன்னா காலில் பார்த்திங்கன்னா உருந்துட்டு போகுது. ஸோ அப்படியே கடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா மொபைலில் சார்ஜும் இல்லை. ஸோ சார்ஜும் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருட்டிகிட்டே வருது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக ஒரு விஷயம், ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் போட்டால் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட்டு ட்ரை பண்ணி நீங்களும் பார்த்திங்கன்னா ஃபிஷிங் பிடிச்சி பாருங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ டாடா பாய். நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். ஸோ பாய்.